வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஓகே. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். சூப்பரா இருக்குங்க சார். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் அந்த சாட் வச்சுருக்கோம். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பேன். ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி. அது எந்த அளவுக்கு பெருசாக போகும், அல்லது இது எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் அந்த ஏஐ ஏஜென்ட்ஸில், அந்த ஏஐ ஏஜென்ட்ஸோட அடுத்த கட்டம் என்ன, அதை இன்னைக்கு ஒரு வாட்டி பார்த்துட போகிறோம். ஆக்சுவலி வந்து இப்போ இருக்கிறது வந்து சும்மா ஒரு ட்ரைலர் தான், ஒரு டீசர் தான். ஏஐ ஏஜென்ட்ஸ் இப்போ காட்டியிருக்கிறது வந்து டீசர் தான் காட்டியிருக்கு. இன்னும் முழுசான ஏஐ ஏஜென்ட்ஸ் எதுவுமே பெருசாக வரலை. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்ன்ட்டு வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடிலேருந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப பாப்புலராக என்ன ஆயிடுச்சுன்னா, அதை கிரிப்டோ கூட கொண்டு வந்து பெரிய லெவலில் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி இன் கிரிப்டோ. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ஏஜென்ட்ஸை பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் டு ஏஜென்ட். அதுதான் நம்மளுடைய சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், அல்லது ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி, அல்லது கூகுளோட ஜெமினி. இதெல்லாம் இப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோம், ஹியூமன் வந்து ஏஜென்ட்டுக்கிட்ட, அந்த அந்த ஏஜென்ட்ன்றது ஏஐ ஏஜென்ட்ன்றோம். கேள்வி கேட்டோம், என்ன ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சு நம்ம கேட்குறோம்னு சொன்னால் அது நமக்கு செஞ்சு கொடுக்க போகுது. இதுதான் முதல் கட்டம். இந்த முதல் கட்டத்தை தாண்டியாச்சு, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தாண்டியாச்சு. 2022 இந்த கட்டத்தை தாண்டிட்டோம். ஏன்னா எல்லாமே 2022 என்ன ஆச்சுன்னா வந்துடுச்சு. ரெண்டாவது கட்டம் பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்லேருந்து ஹியூமனுக்கு, ஏஜென்ட் டு ஹியூமன்னு சொல்லுவோம். ஸோ இது பொறுத்தளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடிலேருந்து இருக்கு. ஆனால் நமக்கு தெரியாமலே அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து 1985, 87, 88, 90கள்லேருந்து இது இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஆன்டி வைரஸே வந்து ஒரு ஏஜென்ட் டு ஹியூமன் தான். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு வைரஸோ, ஹார்ம்ஃபுல் ஃபைலோ, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க கம்ப்யூட்டரில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆக்ஷன் எடுத்து ஒன்று குவாரண்டைன் பண்ணும், இல்லைன்னா அதை க்ளீன் பண்ணும், இல்லைன்னா அதை டெலீட் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்ரும். அந்த பர்டிகுலர் ஃபைலையோ இல்லை அந்த பர்டிகுலர் என்ன இருக்கோ, எந்த மாதிரி வைரஸோ, அந்த தாக்குதல், அந்த தாக்கத்துக்கு ஏற்றபடி ஒன்று டெலீட் பண்ணும், குவாரண்டைன் பண்ணும், இல்லாட்டி என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு ஆக்ஷன். அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது என்ன ஆக போகுது, ஒரு வைரஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அதுவே பண்ணுது. ஆனால் இதுதான் வந்து முதல்ல வந்த ஹியூமன் டு, ஐ மீன் ஏஜென்ட் டு ஹியூமன் ஏஜென்ட்ன்றது, ஏ ஏஜென்ட் டு ஹியூமனாக இருக்கிறது. இப்போ மூன்றாவது ஃபியூச்சரில் வரப்போகிறதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் டு ஏஜென்ட். இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஒரு ஏஜென்ட்லேருந்து இன்னொரு ஏஜென்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடியதான் இனிமே வரப்போகிற ஏஜென்ட், அந்த ஏஐ சம்மந்தமான. இதுதான் பெரிய லெவலில், மிகப்பெரிய லெவலில் பூம் இருக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க, நானும் நம்புகிறேன். இப்போ நம்ம இருக்கிறது ரெண்டாவது கட்டத்தில் தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் டு ஏஜென்ட், அப்புறம் ஏஜென்ட் டு ஹியூமன், ரெண்டுத்தையும் நம்ம கடந்துட்டோம். இப்போ ஏஜென்ட் டு ஏஜென்ட் எப்படி என்ன பண்ண போகுது, ஏஜென்ட் டு ஏஜென்ட் எப்படி பண்ண போகுது அப்படின்றது. இப்போ ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒன்றுமே கிடையாது, ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் சொல்லிட போகுது. ரெண்டாவது திங் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, சில முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்தபடி நம்ம கேட்காமலே அதை என்ன பண்ண போகுது, ஆன்சர் இது மாதிரி வந்து அப்படி செய்யும் ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, இது இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா இதை செய்ய. அதாவது வந்து ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணு, இந்த மாதிரி வைரஸோட தாக்கம் இப்படி இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணு, வைரஸோட தாக்கம் இப்படி இருந்துச்சுன்னா குவாரண்டைன் பண்ணுன்னு அதுவே என்ன பண்ணிட்ட போகுது, செஞ்சிட போகுது. மூன்றாவது விஷயம்ன்றதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட், ஹியூமன் இல்லாம அதுவா தன்னிச்சையா செயல்படுறது. ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட்டும் இன்னொரு பர்டிகுலர் ஏஜென்ட்டும் தன்னைத்தானே என்ன பண்ணிக்க போகுது, இன்ட்ராக்ட் பண்ணிக்க போகுது. இதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இப்போ இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா, ஏன்னா லாஸ்ட் வீடியோல எந்த ப்ராஜெக்டை பத்தி நான் சொல்லலை. இப்போ ஏஜென்ட் டு ஏஜென்ட்ல இருக்கக்கூடிய ரொம்ப பாப்புலர் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெரிப்ரோ தான், ZEREBRO. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஏஜென்ட்டையும் இன்னொரு ஏஜென்ட்டையும் கனெக்ட் பண்றது, ஏஜென்ட் டு ஏஜென்ட். அதாவது வந்து ஹியூமன் டு ஏஜென்ட், ஏஜென்ட் டு ஹியூமனை தாண்டி மூன்றாவது கட்டமாக ஏஜென்ட் டு ஏஜென்ட்டும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, டிரான்சாக்ட் பண்ணிக்கிறது, அதுங்க பேசிக்கிற மாதிரி கொண்டுட்டு வராங்க. இதுல ஒண்ணு வந்து ஜெரிப்ரோ. இன்னொரு ப்ராஜெக்ட் 2 நாளா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அது சரி, எனக்கு ஆக்சுவலி வீடியோ பண்ணலான்றதுலாம் அப்புறமா வேணா வீடியோ பண்றேன். இப்போ ஆக்சுவலி அது என்னன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் வெளியில வரல, ஆனால் ரொம்ப பாப்புலரான ப்ராஜெக்ட். இன்னும் அந்த ப்ராஜெக்ட் வெளியிலேயே வரல, எப்போ வரும்னு தெரியாது. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து ஸ்டோரி ப்ரோட்டோகால். அதான் கதை, ஸ்டோரி ப்ரோட்டோகால். இதுதான் அந்த ப்ராஜெக்டோட பேரு. ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்டை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒயிட் பேப்பர் படிச்சா நீங்களும் போய் பாருங்க. அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் போனீங்கன்னு சொன்னா அவங்களோட வெப்சைட் இருக்கும். வெப்சைட்ல போனீங்கன்னா ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஒயிட் பேப்பர்ல ரொம்ப அழகான ஒரு ஒயிட் பேப்பர் எழுதியிருக்காங்க. அந்த ஒயிட் பேப்பரை நான் இன்னைக்கு தான் படித்தேன், ஃபுல்லாக இன்னைக்கு தான் படித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒயிட் பேப்பர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் டு ஏஜென்ட் டிரான்சாக்ஷன்ஸ் சொல்றாங்க. அவங்க ஒரு பேப்பரே என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
டிசிபி ஐபின்னு சொல்றாங்க. டிசிபி ஐபி. ஆக்சுவலா டிசிபி ஐபின்னா நிறைய பேர் கம்ப்யூட்டர்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா இது அது கிடையாது. கம்ப்யூட்டர்ல இருக்க டிசிபி ஐபின்றது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் பார் இன்டர்நெட் புரோட்டோகால்னு சொல்லுவோம். ஆனா இங்க அது கிடையாது. டிசிபி ஐபின்னு இவங்க எதை சொல்றாங்கன்னா ஏஜென்ட் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. அதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்க, டிசிபி ஐபின்னு சொல்றாங்க. ஆக்சுவல் டிசிபி ஐபின்றது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் இன்டர்நெட் புரோட்டோகால், அதைத்தான் சொல்லுவோம். ஆனா இங்க உங்க சொல்ற டிசிபி ஐபின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜென்ட் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. அதான் அந்த ஐபின்றது. அவங்களோட வெப்சைட் அல்லது அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஐபி பிளாக் செயின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பிளாக் செயின் பிளஸ் டோக்கனைஸ் இன்டெலிஜென்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ஆர்டபிள்யூ செக்டருக்குள்ள வருது, ஏஐக்குள்ள வருது, ஏஜென்ட்ஸ்குள்ள வருது, ஏஜென்ட் ஏஜென்ட்டுக்குள்ள வருது. இந்த ப்ராஜெக்ட் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்போ வெளியில வரும்லாம் தெரியல, என்ன எப்போ வெளில விட போறாங்க, என்ன பண்ண போறாங்க, எந்த டீட்டெயிலுமே எதுவுமே அவங்க கொடுக்கல. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோடைய எதுவுமே பண்ணல. இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்டும் இன்னொரு ஏஜென்ட் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்றது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அவங்க அந்த ஒயிட் பேப்பர்ல. அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 3 சினாரியோ கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 3 யூஸ் கேஸ். அதுல முதலாவது யூஸ் கேஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா இது எப்படி எப்படி எல்லாம் பயன்படும்ன்றது அவங்க அழகாக தெளிவா அந்த ஒயிட் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி பயன்படும்னு சொல்றாங்கன்னா ஒரு ஏஜென்ட் ஏ ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து ஏஜென்ட் பியை வந்து அணுகுறாங்க. எதுனா ஒரு ரிக்வெஸ்ட், என்ன ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா எனக்கு ஒரு டேட்டா செட் வேணும், எனக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், எனக்கு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் டேட்டா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்னன்னா கிளைமேட் சம்பந்தமான ஒரு டேட்டா செட் வேணும்னு கேட்குது. ஏஜென்ட் ஏ வந்து ஏஜென்ட் பிக்குல, இது ஹியூமன் நடுவில் யாருமே கிடையாது, ரெண்டுமே கம்ப்யூட்டர்ஸ், ரெண்டுமே என்னன்னா ஏஜென்ட், ரெண்டுமே ஏஐ தான். ஏஜென்ட் ஏஐ தான், ஏஜென்ட் பியும் ஏஐ தான். இந்த ஏஐ வந்து ஏஜென்ட் வந்து இந்த பி ஏஜென்ட் கிட்ட என்ன பண்ணுது, எனக்கு வந்து இந்த டேட்டாவை செட்டை கொடு, கிளைமேட் டேட்டா செட்டை கொடுன்னு கேட்குது. ஏஜென்ட் பி என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த கிளைமேட் டேட்டா செட் வந்து ஃப்ரீயா இருக்கா, அதுக்கு யூஸ் பண்றதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, ஏதாவது அப்ஃப்ரண்ட் மணி கட்டணுமா, சப்ஸ்கிரிப்ஷன் மணி கட்டணுமா, ஏதாவது பணம் கட்டணுமா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுது. எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் அவங்க டேர்ம்ஸ். இந்த டேட்டா செட் வேணும்னு சொன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க வரணும், இவ்வளவு பணம் கட்டணும், பணம் கட்டுறதானா பணம் கட்டணும், அல்லது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கட்டுறதா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கட்டணும், இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுதுன்னா ஏஜென்ட் பி வந்து ஏஜென்ட் ஏக்கு அனுப்பிடுது. அதை ஏஜென்ட் பி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதை ஃபுல்லா பாக்குது. அதுக்கு இன்கேஸ் அந்த நெகோசியேஷன்ஸ் அவங்க கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏஜென்ட் ஏக்கு வந்து ஒத்து வந்ததுன்னு சொன்னா ஓகேன்னு என்ன பண்ண போகுதுன்னா ஏஜென்ட் ஏ வந்து ஏஜென்ட் பிக்கு வந்து பணம் கட்ட போகுது. அந்த அப்ஃப்ரண்ட் ஃபீ இருந்துச்சுன்னா பணத்தை கட்ட போகுது, அல்லது அக்ரிமெண்ட் இருந்தால் அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு என்ன பண்ண போகுது, பணம் கட்ட போகுது. அதாவது ஏஜென்ட் ஏயோட வேலெட்ல இருந்து ஏஜென்ட் பியோட வேலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கல் அமௌண்ட் வில் பி டிரான்ஸ்ஃபர், அந்த அப்ஃப்ரண்ட் ஃபீ அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ. இது போயிட்ட பிறகு ஏஜென்ட் பி என்ன பண்ண போகுதுன்னா அந்த டேட்டா செட்டை ஆட்டோமேட்டிக்கா ஏஜென்ட் ஏக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுது, அல்லது ஆட்டோமேட்டிக்கா இங்க கொடுத்துருது. அதுதான் அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அந்த இன்டெலிஜென்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க கொடுத்துருது. இப்ப என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏஜென்ட் ஏ வந்து அந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி இதுல என்ன பண்ண போறோம், தன்னைத்தானே சுய பரிசோதனை பண்ணிக்கிறது, அல்லது வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கும். இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜென்ட் ஏ ஏஜென்ட் பி ரெண்டு வெவ்வேறு ஏஜென்ட் வந்து ஹியூமன்ஸ் நடுவில் எல்லாம் வெறும் கோடிங் வழியாவே இன்ட்ராக்ட் ஆகிடுது. அந்த கோட் பண்ணிருப்பாங்க, சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வழியா இன்ட்ராக்ட் ஆகி பண்ணிக்குது. ரெண்டாவது யூஸ் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஏஜென்ட் ஏ வந்து என்ன பண்ணுதுன்னா ஏஜென்ட் பி கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட், அல்லது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு போட்டோவை வந்து எடிட் பண்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட், அதுக்குள்ள அதுலேயே எழுத்துக்கள்லாம் இருக்கும். வெறும் எழுத்துக்களை மட்டும் மாட்டோம்னா ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணணும்னு வச்சுங்களேன். அந்த விசிட்டிங் கார்டில் நம்ம பேரு, நம்ம அட்ரஸ், நம்ம ஃபோன் நம்பர், நம்ம இமெயில போட்டோம்னா ஆட்டோமேட்டிக் ஒரு ஃபார்மேட் அழகா வந்துடும். அதுக்கு பேர் டெம்ப்ளேட்னு சொல்லுவோம், அல்லது ஒரு ஸ்டைல்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை வந்து ஏஜென்ட் ஏ வந்து ஏஜென்ட் பி கிட்ட என்ன பண்ணுதுன்னா கேட்குது. ஏஜென்ட் பி என்ன பண்ணுதுன்னா போய் செக் பண்ணுது, இந்த டெம்ப்ளேட்டுக்கு எதுவும் லைசன்ஸ் இருக்கா, இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணோம்னா ஏதாவது பணம் கட்டணுமா, இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுதுன்னா அது வந்து சில ஒரு 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 அக்ரிமெண்ட் அல்லது ஒரு டேர்ம்ஸ் வந்து அதுவா உருவாகுது, ஜென்ரேட் பண்ணுது. எப்படி உருவாக்குதுன்னா இதை ஃப்ரீயா யூஸ் பண்றது எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணலாம், அடுத்து வந்து இதை கமர்ஷியலா யூஸ் பண்ணோம்னா என்னென்ன பண்ணணும், எவ்வளவு நாள் கமர்ஷியலா யூஸ் பண்ணணும், அப்படி கமர்ஷியலா யூஸ் பண்ணணும் நமக்கு வந்து ஏதாவது ராயல்ட்டி கட்டணுமா, இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் எழுதி அது ஒரு டேர்ம்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஏஜென்ட் ஏக்கு அனுப்புது. ஏஜென்ட் ஏ என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாக்குது, பார்த்துட்டு வந்து இதெல்லாம் ஓகேயா இருந்துச்சுன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அப்ஃப்ரண்ட் மணியோ இல்லைன்னா லைசன்ஸ் ஃபீயோ இல்லைன்னா டேர்ம்ஸுக்கு தேவையான அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயோ அதை வந்து ஏஜென்ட் பிக்கு கட்டிடுது. கட்டி முடிச்ச உடனே என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த ஸ்டைல் அல்லது அந்த டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏஜென்ட் பி வந்து ஏஜென்ட் ஏக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ ஏஜென்ட் ஏ வந்து அதை யூஸ் பண்ணி இன்கேஸ்
அதை கமர்ஷியல் பர்பஸ்க்கோ அல்லது வந்து பிசினஸ்க்காக அதை யூஸ் பண்ணா கண்டிப்பாக ஒவ்வொரு முறை யூஸ் பண்ணும் போதும் ஏஜென்ட் பிக்கு ஒரு ராயல்ட்டி மாதிரி 5% 10% என்ன ஆகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தான். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா ராயல்ட்டியும் அங்க பே பண்ற மாதிரி கொண்டுட்டு வந்துடுறாங்க. இது 2வது யூஸ் கேஸ். இதுவுமே பாத்தீங்கன்னா ஏஜென்ட் ஏ, ஏஜென்ட் பி, 2 ஏஜென்ட். இந்த 2 ஏஜென்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிக்குது. ஆனா யாரும் இல்லாமன்னு பார்த்தா நடுவுல ஹியூமன்ஸே இல்லாம, இந்த ஹியூமன்ஸுக்கு பதில் என்ன ரெண்டு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்கும்னு பாத்தீங்கன்னா கோடிங் வழியா ஏற்கனவே கோட் பண்ணி வச்சிருவாங்க. அது மூலமா என்ன பண்ணிக்க போகுது, இன்ட்ராக்ட் பண்ணிக்க போகுது. இதுக்கெல்லாம் எக்ஸசிவ் ட்ரைனிங் வேற நடக்கும். அதே மாதிரி 3வது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஏஜென்ட் ஏ இருக்கு. இந்த ஏஜென்ட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளிகேஷனை நான் பார்த்தேன் அவங்கள்ட்ட. ஒரு ஏஜென்ட் ஏ என்ன பண்ணுதுன்னா ஏஜென்ட் பி அணுகுது. எதுக்கு அணுகுதுன்னா ஒரு ட்ரேடிங் அல்காரிதம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதாவது ரெக்வஸ்ட் பண்ணது ஏஜென்ட் பிக்கு ட்ரேடிங் அல்காரிதம். அல்காரிதம்னு சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஒவ்வொரு ஸ்டெப்பா அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் அல்காரிதம்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஈஸியா புரியுற மாதிரி, மனுஷனுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கிறது தான் அல்காரிதம். ஏன்னா கோடிங் வந்து எல்லாருக்கும் புரியாது. இங்கிலீஷ் புரிஞ்ச எல்லாருக்கும் வந்து அல்காரிதம் புரியும். ஆனா வந்து கம்ப்யூட்டர்ல அடிச்ச கோடிங் வந்து இங்கிலீஷ் புரிஞ்ச எல்லாருக்கும் புரியாது. ஏன்னா என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி புரியறதுக்காக அல்காரிதம் ரெக்வஸ்ட் பண்ணுது. அந்த அல்காரிதம் என்ன பண்ண ரெக்வஸ்ட் பண்ணும்போது பி என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா அதை வந்து செக் பண்ணுது. அந்த அல்காரிதத்தை எந்த அல்காரிதம் கேட்கறாங்கன்னு. அந்த அல்காரிதம்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை செக் பண்ணும்போது அவங்க அது ஒரு சினாரியோ தான் கொடுத்துருக்காங்க, யூஸ் கேஸா. அது எப்படி இருக்குன்னா அவங்களோட ஏஜென்ட் பியோட தான் அல்காரிதம். அந்த அல்காரிதம்ல ஒரு சில சின்ன சின்ன சப் மாடியூல்ஸ் அல்லது சப் ப்ரொசீஜர்ஸ் யாரு இருக்குன்னா ஏஜென்ட் சியோட தான் அதுல இருக்கு. அப்ப ஏஜென்ட் பி வந்து ஏஜென்ட் சில இருந்து வாங்கி வச்சிருக்கு. ஏஜென்ட் பி வந்து ஏஜென்ட் சி கிட்ட இருந்து சில சின்ன சின்ன கோடிங், சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸை வாங்கி வச்சிருக்கு. ஆனா ஏ வந்து பிஏ கேட்கும் போதும் சியோடதும் இருக்கு பிக்குள்ள. இப்ப கேட்கறாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவங்க வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இப்ப கொடுப்பாங்க. ஏஜென்ட் ஏக்கு பி வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா என்னோடது மட்டும் இல்ல அதுல, இந்த அல்காரிதம்ல சியோடதும் பார்ட், அவங்களோட பார்ட்டும் அதுல இருக்கு. அதனால ராயல்ட்டில நீங்க என்ன பண்ணணும்னா 5% சிக்கு கொடுக்கணும் அப்படின்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எழுதி இவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க, ஏ கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏ வாங்கி அதை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுது, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இன் கேஸ் கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த அப்ஃப்ரண்ட் ஃபீயோ, லைசன்ஸ் ஃபீயோ இல்லைன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயோ, அந்த ஃபீயை வந்து 100 ரூபாய்னா அந்த 100 ரூபாயில 85 ரூபாய் வந்து ஏஜென்ட் பிக்கு வேலெட்டுக்கு அனுப்பிச்சிருது. அடுத்து 15 ரூபாய் ஏஜென்ட் சி வேலெட்டுக்கு அனுப்பிச்சிருது. அனுப்பிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணதுன்னா அந்த பர்டிகுலர் அந்த ட்ரேடிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுது. அப்படி யூஸ் பண்ணும் போதும் அது எந்த அளவுக்கு லாபம் வருதோ அந்த லாபத்துல ராயல்ட்டியா 5% கம்பல்சரி யாருக்கு போயிடுன்னு பாத்தீங்கன்னா ஏஜென்ட் சிக்கு போயிடும். இப்படிதான் என்ன பண்றாங்கன்னா அவங்க சில யூஸ் கேசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எந்த இதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ப்ரோட்டோகால் அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட்ல. இந்த ப்ராஜெக்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வேணா போய் பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எப்ப வரும்லாம் தெரியல, இனிமே எவ்வளவு நாள் கழிச்சு வரப்போகுதுன்னே தெரியல. அவங்க இன்னும் பெரிய அப்டேட்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. ஒருவேளை ஏப்ரல் மேல வரலாம், இல்லது இந்த வருஷம் எண்ட்ல கூட வரலாம், இல்ல அடுத்த வருஷம் கூட வரலாம். பட் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ரியலி குட். ஆனா வந்து ஃபியூச்சர்ல வரப்போற ஏஐ ஏஜென்ட்ஸோட மிகப்பெரிய ப்ராஜெக்டா இந்த ப்ராஜெக்ட் இருக்கும்னு கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒயிட் பேப்பர் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி உள்ள பண்ணிருக்காங்க, கோட் பண்ணிருக்காங்கன்னா ஜிட்டப் ஆக்டிவிட்டிஸ் எதையும் பார்க்கல. சரி, எதை மட்டும்தான் பார்த்தேன்னா வெறும் அவங்களுடைய ஒயிட் பேப்பர்ஸ், அவங்களுடைய கால் தட் வெப்சைட்டு, அதே மாதிரி ட்விட்டர் பேஜஸ் இதுதான் பார்த்தேன். நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் பில்ட் பண்ணிட்டு வராங்க. இஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ. இதை வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ்ல வந்து ஏஜென்ட் இதை போறது வந்து விர்ச்சுவல்ஸ், அதே மாதிரி ஜெரிப்ரோ, 3வதா ஸ்டோரி ப்ரோட்டோகால். இதை தவிர நிறைய வருது. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நமக்கு தெரியாமலே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில தெரிஞ்சது இவ்வளவுதான். அப்கோர்ஸ் வேற ஏதாவது நான் பார்த்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்றேன். வேற ஏதாவது இருக்கா? ஹாய்ண்ணா, சொல்லுங்க. ஒரே ஒரு இதுண்ணா, நீங்க இந்த ஏஐ ஏஜென்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால நீங்க இந்த ஹைவ் இன்டெலிஜென்ஸ் பத்தி பார்த்திருக்கீங்க? ஆமா, ஆக்சுவலா நாளைக்கு தான் டோக்கன் லான்ச். ஆக்சுவலா அது அவங்களும் இதே மாதிரி தான் பிளாக் செயின் டேட்டா வந்து ஏஐ ஏஜென்சிக்கு எடுத்துட்டு போறான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. இல்ல நீங்க நிறைய விதமான விஷயம் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டா ரெட்ரிவல், டேட்டா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, டேட்டா வேற என்ன கட்டுறது, டேட்டா அவைலபிலிட்டி, டேட்டா அதே மாதிரி இது தனியாக ஒரு செக்ஷனாக போயிருது. அதுக்கப்புறம் இங்கேருந்து போனீங்கன்னா அந்த டேட்டாவை எடுத்துட்டு கொண்டுட்டு வரதுக்கு ஜிபியு, சிபியு இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ப்ரைவேசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எஃப்ஹெச்இ,
ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷனு, TGG, அப்புறம் ZKT, ஓகே இது மாதிரி அது தனியா ஒரு செக்ஷனா இருக்கு. ஸோ ஓகே இந்த ஓவரால் அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேட்டகரி தனித்தனியா இருக்கு. அதனால இது பெரிய கேட்டகரி. ஓகேண்ணா ஏஐ உள்ள போனோம்னா அது உள்ள பெரிய கேட்டகரியா இருக்கு. உள்ளுக்குள்ள போனோம்னா ஐயோ இவ்வளவு இருக்கான்னு இருக்கு. அது ஆக்சுவலா ஒரு வீடியோ பண்ணோம்னா 1 மணி நேரம் நான் பண்ணணும். அந்த வீடியோவை ஃபுல்லா டோட்டலா எடுத்து ம் பேசணும். அவ்வளவு பெரிய கேட்டகரி அது. ஓகேண்ணா ஓகே ஓகே நான் ஓகே பாக்குறேன். இன்னொன்னு ஏற்கனவே இப்போ இந்த பார்த்துருக்கேன். கேமிங் ரன் ஷோர்ண்ணா ம். ஆமாண்ணா நான் கௌதம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் கௌதம் அண்ணாவும் இந்த ப்ராஜெக்ட சொன்னாருன்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன்னு கேட்டேண்ணா நினைக்கிறேன். ஆமா. ஆமா ஆமா லாஸ்ட் வீக் சேல் நடந்தது லாஸ்ட் வீக்ல சாரி 10 days பேக் சேல் நடந்தது சரி சரி. ஃபவுண்டர் ஃபியூச்சர் ஃபவுண்டரியில ஓகே நாளைக்கு டோக்கன் லான்ச் இருக்காது நான் ஓகே ஓகே ஓகே. லெட் மீ செக் இட் அவுட். ஓகேண்ணா அண்ட் ஒன் மோர் திங் நம்ம ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டியில கம்ப்ளீட்டை பத்தி பேசியிருப்பீங்கண்ணா நீங்க KOM. நான் கம்ப்ளீட் ஹோல்ட் பண்றேன் ஆக்சுவலா கேம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா இப்ப iOS லான்ச்சுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அவங்க ஆப் ஸ்டோருக்கு வெரிஃபைக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ரூவலுக்காக தான் சரி சரி சரி. பட் கேம்ல நல்லா பில்ட் பண்ணியிருக்கானுங்க கேமிங்கும் நிறைய இருக்கு கேமிங் டிக்கெட் சீசன்ஸ் நிறைய நடத்திட்டு இருக்கானுங்க ஜஸ்ட் அதை கூட பாருங்கண்ணா ஒரு தடவை இப்ப பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஓகே செக் பண்ண. தேங்க்ஸ் தேங்க்யூ. யாரோ நான் ஆர்டிகல் சத்யா அண்ணா? இல்ல நான் ஒரு ஆர்டிகல் 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் மீடியம்ல. நீங்க சொல்ற மாதிரியே தான் சேம். நீங்க எதுவும் அது பாத்தீங்களான்னு தெரியல. நான் மறுபடியும் அதை எனக்கு அனுப்பிச்சு செக் பண்ணிட்டு ரீஷேர் நான் பண்றேன். ஒரு ஆர்டிக்கல் காலையில பார்த்தேன். பாதிக்கு மேல படிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஃபோன் வந்துச்சு போயிட்டேன். திரும்பி வந்து பாக்குறேன் அது அந்த ஆர்டிகல் எங்க பார்த்தேன்னு ஞாபகம். ட்விட்டர்ல தான் பார்த்தேன். பாதிக்கு மேல படிக்க. நானும் அது இது என்னன்னா நீங்க சொல்றதுதான் கிட்டத்தட்ட எப்படின்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அதுவே போட்டுக்கும். இதுவும் அதே மாதிரி தான். 2 ஏஜென்ட்டுமே இதுவும் அதே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு என்னோட இதுல இருந்து ப்ரோட்டோகால் என்னோட இதுல இருந்து வர எல்லா ஏபியுமே நீ அலோவ் பண்ணிடு ஒரு ஃபார் 2 monthsக்கு. அல்ல இது அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுதுன்னா ட்ரஸ்ட், ரெப்புடேஷன் அண்ட் அலோவ்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை, அப்புறம் வந்து இது அது அதனுடைய ரெப்புடேஷன். இதை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட்டை வந்து நம்பலாமா வேணாமா. இது ஒரு பேப்பர் ஒன்று எழுதியிருக்கேன். அந்த பேப்பர் நான் படிக்கல. ரெண்டாவது பேப்பர் அவங்களோட ரெண்டாவது பேப்பர். அந்த பேப்பர் நான் படிக்கல. ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் தான் படிச்சேன். சரி ஓகே இந்த பேப்பர் ஓகேன்ட்டு அது பேப்பர் படிக்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை அங்கேயும் இங்கேயும் அப்பப்போ ஒரு வாட்டி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டே இருக்குமா பார்ப்பேன், விட்டுருவேன், பார்ப்பேன் விட்டு அப்படிதான் பார்க்குறேன். இதுவும் அதே மாதிரி தான். ஆக்சுவலி நான் இங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அதே உருவாகினா இவன் கோடிங் நான் சொன்னேன். அதே தான் கோடிங் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரெண்டும் ஒன்று தானே. நான் அதை பார்த்தேன். பட் ஆனா மறுபடியும் அது எங்க போய் மறுபடியும் ரீகால் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நடுவுல போயிருச்சு. ஐயோ விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடுவில் விட்டேன். ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு வாட்டி ஃபாஸ்ட்டாக கிளான்ஸ் பண்ணிட்டேன். அது நான் உள்ளுக்குள்ள நியூசன்ஸ் தான் பார்க்கறதுக்கு உள்ள போகலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ள வச்சு சரி ஓகே நம்ம அதை வச்சு அந்த அப்புறமா தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டோரி பார்த்தேன். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து ஜெரிப்ரோ வந்து ஜெரிப்ரோ ஏற்கனவே ஒருத்தர் நம்ம வீடியோல நான் சொல்லியிருக்கேன் ஜெரிப்ரோன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு. சரி ஓகே இதை பார்ப்போம், ஸ்டோரியை பார்ப்போம். ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஸ்டோரி நல்லா இருக்கு இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு தான் சரி இந்த ப்ராஜெக்டை சொல்லிடுவோம்னு சொல்லுது. ஓகே நான் செக் பண்றேன். இருந்துச்சுன்னா பார்த்துட்டு இப்போ வருதுன்னா தெரியல. அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க சத்யன். அது எப்போ வரும் இல்லை என்ன ஏதாவது டென்டேட்டிவா ஏதாவது எந்த குவார்டர்ல ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. அநேகமா இந்த வருஷம் எண்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் முடிஞ்சுதான் வரும்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன அதில் ஃபுல்லா பார்க்கல. அதே மாதிரி இவரும் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஓப்பன் ChatGPT CEO இந்த வருஷத்துக்குள்ள நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே. அது ஏஜென்ட்ஸை பத்தி நிறைய பேசுறாங்க. பட் ஆனா இப்போ இருக்கிறது வந்து ஒரு டீசர் தான், ஒரு ட்ரெய்லர்ல தான் இருக்கும். இப்போ இருக்க ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் பெரிய லெவல் அது பூம் ஆக போகுது. ஏஐ ஏஜென்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் சட்டி என்ன ஞாபகம் வச்சுங்க. FET, TAO இதெல்லாம் தான் சட்டி. அதுல இருந்தாலும் அங்க வரும் டீசென்ட்ரலைஸ்ட பொறுத்த அளவுக்கு. அதே மாதிரி ரெண்டர், AKT. ரைட். யாரும் 2 பேர் கை தூக்குறீங்க. மதி ஒருத்தர், நிமேஷ் ஒருத்தர், யாராவது ஒருத்தர் பேசுங்க. வேற யாரோ நிமேஷன் ஒருத்தர் கை தூக்கிட்டே இருக்காரு. சார் கேக்குதுங்களா? இது சொல்லுங்க. சார் இப்போ கொரோனா வந்து இப்போ பரவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் 2 cases வந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து திருப்பியும் ஒரு பேண்டமிக்கா வந்துச்சுன்னா இப்போ கேமிங் காயின்ஸ்லாம் வந்து பீக் ஆகுமா சார்? சான்ஸ் போன வாட்டி அப்படி ஆச்சு. இது தெரியல எனக்கு. போன வாட்டி எல்லாரும் இப்போ கேமிங் காயின்ஸ் பீக் ஆகணும். இன்னும் பம்ப் ஆகல சார். கேமிங் போகவே இல்லை. கேமிங் மேல போய் ஆகணும். அதுதான் போகல. ஆனா பட் கேம் இப்போ பம்ப் ஆனா எது சார் பம்ப் பெஸ்ட் வாங்குறதுக்கு பெஸ்ட் என்ன சார் சொல்லுவீங்க? எந்த அது வாங்கலாம். இப்போ கேமிங் டவுன்ல தாங்க இருக்கு. எல்லாமே பாட்டம்ல தாங்க இருக்கு. எது வேணாலும் வாங்கலாங்க. நியூவர் நரேஷன்ல இருக்கு. எது அது யுவர்
நியூ நேரேஷன்ல இருக்க எது வேணா வாங்குங்க. ஓகே ஓகே எல்லாம் நியூ நேரேஷன் போங்க, போல்ட் நேரேஷனுக்கு போகாதீங்க. இந்த சாண்டு அது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. ஓகே. புவனேஷா, கிருஷ்ணகுமாரா? கிருஷ்ணகுமார் பேசுறேன் சார். சார் இந்த ஏஐ ஏஜென்ட் பேசிட்டு இருக்கோம்ல சார், இந்த புல் ரனுக்கு ஒரு 2 காயின் மாத்திரம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். எது சார் வச்சுக்கலாம், வாங்கி வைக்கலாம் புல் ரனுக்கு? வீடியோல நான் சொல்லிட்டேன், ஒரு 5 காயின் 5 காயின் நல்லா பறந்து வச்சுக்கோங்க. விர்ச்சுவல்ஸ், ஜெரிப்ரோ. இப்ப வேணா புதுசா வர காயின்ஸ்ல பாருங்க. உங்களுக்கு சொல்றதா இருந்தா சென்டர் ஏஐன்னு ஒன்று இருக்கு. அது வந்து நியர்ல டெவலப் ஆயிருக்கு. ஆனா வந்து டோக்கனாமிக்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏஎஸ்ஐன்ற டிக்கெட்ல இருக்கும், அதை பாருங்க. வெறும் 6 சென்ட் 5 சென்ட்லயே தான் இருக்கு. அதை வேணா நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு பார்க்கலாம். சென்டர் ஏஐ ஏஎஸ்ஐன்ற டிக்கெட்ல இருக்கு, என்இஎக்சில இருக்கு. இதை தவிர வந்து டிஓல டெவலப் ஆகக்கூடிய சில ஏஐ ஏஜென்ட்ஸை பாருங்க. அதுல வந்து அயோன் ஏஐஓஎன் 5110 சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இதெல்லாமே வந்து டிஓல டெவலப் ஆகிறதோ அல்லது ப்ராஜெக்ட்ஸ் இது மாதிரி புது எக்கோசிஸ்டம்ல டெவலப் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல பாருங்க. ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு தகவல் சொல்லிக்கிறேன் சார். சாரி, இந்த யாராவது ஒருத்தர் பேசுங்க. அவரே பேசுறது சொல்லுங்க. ஓகே. இல்லைண்ணா டாவ் டாட் பிட்னு ஒரு இது கூட பார்த்தேன் நான், ப்ராஜெக்ட். நான் பார்க்குறேண்ணா, அந்த எக்கோசிஸ்டம் பில்ட் ஆயிருக்கு. புவனேஷா, யாரோ ஒருத்தர் கை தூக்கி. கடைசியில சொன்னீங்க ஒரு காயின், அந்த நம்பர்ல சொன்னீங்க 5100. இதெல்லாமே ஷார்ட் டேர்ம்க்கு, நீங்க இதெல்லாம் போய் உடனே வாங்கிட்டு இருக்காதீங்க. அந்த டிஓல பில்ட் ஆயிருக்கு. சப்நெட் 17 16 ஏதோ 15 இதுலயோ பில்ட் ஆன ஒரு ப்ராஜெக்ட் இது. அதனால புது நேரேஷன்ல பில்ட் ஆகுதுன்னு சொல்றதுக்காக அதை சொன்னது. இதை உடனே போய் வாங்கிட்டு எனக்கு கீழே போய் கீழே வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா வந்து அவர் கேட்டதுக்காக நான் கொடுத்தது. ஏன்னா புது நேரேஷன்ல இப்ப சொல்லனாலே எல்லாம் பில்ட் பண்ணிட்டு வராங்க, பேஸ்லயே நிறைய பில்ட் பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி இல்லாம டிஏஓல நியர்ல எஸ்யூஐல பில்ட் ஆயிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் பாருங்க. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. ஹலோ ஹலோ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் நியூவா தான் ஜாயின் பண்ணேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு 2-3 காயின் இப்ப நீங்க அது வந்து ரொம்ப பேக் சொல்லிருந்தீங்க. சொல்லுங்க. இப்ப வாங்கலாமா? நீங்க செலஸ்டியா காயின் டிஐஏன்னு ஒரு காயின் வாங்கலாமே. இப்போ 500ல இருக்கு, வாங்கலாமா? இப்போ 5.4 இருக்கு. 4.5 பிரேக் பண்ணி இருந்துச்சு December 20க்கெல்லாம். இப்பதான் போயிருக்கு. கொஞ்சம் கீழே வரும், எடுக்கலாம். இப்போ அன்லாக்கிங் இருக்கு, முடிஞ்சோன்னு எடுக்கலாம். அப்புறம் மாவியா எடுக்கலாமே, இப்ப கூட எடுக்கலாமே. 1. நாக்கமோட்டம் எடுக்கலாம். $1 தான் இருக்கு. கேமிங் ரெண்டுமே மேல போய், கேமிங் எந்த காயினுமே மேல போய் 2 காயினுமே எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வேற? ஹலோ சார், மதி சார். சொல்லுங்க சார். இப்போ நீங்க வந்து ஒரு அந்த கால்குலேஷன் சொன்னீங்க சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் சப்ளையும் மார்க்கெட் கேப்பு அண்ட் வந்து வேல்யூ ரிலேட்டடா வந்து ஏதாவது வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கீங்களா? மேக்ஸிமம் வந்து இப்போ டோட்டல் கிரிப்டோ லெசன்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல. பாருங்க, கண்டிப்பா போட்டிருக்கேன். 2022லயே போட்டிருக்கேன். 2-3 வீடியோ போட்டிருக்கேன். சரி, ஓகே சார். 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 2 வருஷம் இருக்கும் நான் போட்டது. கிரிப்டோ லெசன்ஸ் ஒரு 55 வீடியோ இருக்கும், 55-60 வீடியோ இருக்கும். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இது மாதிரி பேசிக்ஸ் திங்ஸ், அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்லியிருப்பேன். நிறைய விஷயங்கள் அதுல இருக்கும், பாருங்க. கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாள் போட்ட ஞாபகம் எனக்கு இருக்கு. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே சார். ஓகே ஓகே. வேற? ஆனா ரெட் பில்லி நெட்வொர்க் வந்து இப்போ எதுவும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்து வச்சிருக்கீங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் ஆர்பிஎன்டி நீங்க சொன்னோன்னா வாங்கினேன், எனக்கு ஒரு 20 to 30% வந்து ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. அகைன் எல்லாமே செல் பண்ணிட்டு இப்போ அகைன் வாங்கியிருக்கிறேன். சரி, ஓகே ஓகே. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய தான் இருக்கு. அப்படியே போங்க, அப்படியே போங்க. ஓகே சார். ஓகே ஓகே. யாரோ முரளின்னு கை தூக்குறாரு.
சார் ஆர்பிஎன்டி புல் மார்க்கெட்டுக்கு ஹோல்டு பண்ணாலும் பண்ணலாம் சார். நல்லா போகுங்க. வெயிட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணுங்க. அது ஓகே ட்ரேட் பண்ண சார். நான் நிறைய சொன்னேனே அவருக்கு 3 நாளுக்கு முன்னாடி கூட நான் போட்டிருந்தேனே. வாட்ச் லிஸ்ட்டை வச்சு ட்ரேட் 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 பண்ணிட்டு இருக்கோங்க சார். பட் ஒரு பார்ட்டாவது நம்ம ஹோல்டு கொஞ்சம் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட் ஹோல்ட் பண்ணிட்டு மீதியை ட்ரேட் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆனா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. இந்த டீ பேங்க் பாத்தீங்களா, ரீசெண்டா 7 daysல வந்து 130% போயிருச்சு. அது இது டிஓட டாவர். ஆமா ஆமா, அது டிஃபை. அது ஆமா, டீ பேங்க் 15 சென்ட்ல இருந்துச்சு. ரொம்ப நாளா இருந்துச்சு. இப்போ 4 மாசமா 15 சென்ட். டக்குன்னு இப்போ 130% போயிருச்சு. அதாவது இப்ப டிஓ 450ல இருந்து 560 வந்த அப்புறம். ஆமா, நான் டட்ஸுன்னு ஒரு டோக்கன் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அது வந்து டோட்டலா வந்து 1 மில்லியன் சப்ளை தான். அதுவும் வந்து டக்குன்னு ஒரு 35% போச்சு. லோ கேப். ஸோ அதுல வந்து ஒரு 20% மட்டும் ப்ராஃபிட் எடுத்துட்டு விட்டுட்டேன். சரிங்க. ஓகே வேற சார் ஹோல்டு ஸ்டேஷன் சொல்லிட்டு ஹோல்டுங்கிற டிக்கெட்ல 30 மில்லியன் சப்ளைங்க சார். ஜெட்கேசிங்க்கு லான்ச் பண்ண மாதிரி இருக்கு. நேத்து நீங்க ஆமாங்க சார். அது டெக்ஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாங்க சார். டெக்ஸ் நேத்து தான் நீங்க தான் அனுப்புனீங்க எனக்கு. ஆமாங்க சார். ஆமாங்க சார். நேத்து நான் ரிப்ளை பண்ணலையா உங்களுக்கு? இல்ல தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். மறுபடியும் ரிப்ளை பண்ணலையா? ஃபர்தரா பாத்தீங்களா? அப்புறமா பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன். அது டெக்ஸ் தான். நான் இன்னும் தெளிவா பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. லூமினஸ் உங்களுக்கு சொல்லுங்க சார். LUM லூமினஸ் வந்து நல்ல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க சார். அது ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க, அதான் கேட்க சார். எது அப் அண்ட் டவுன் இருக்கோ, வாலட்டைலா இருக்கோ அதுல ட்ரேட் பண்ணிக்கோங்க. சும்மா $100 போடுறீங்க, $500 போடுறீங்க, $1000 போடுறீங்க, 10% 20% ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கு. அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். ஓகே. ஹலோ சார் சார். உங்களுக்கு சொல்லுங்க சார், நான் வந்து போன ஏஎம்ஐல வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன். ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸல் ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணி அனுப்புறேன். நம்ம எப்பயுமே டிஸ்கஸ் பார்க்கல. என் மொபைல்ல வந்து எக்ஸல் இது ஓப்பன் ஆகாது. நான் ஆப்ல போட்டு தான் பார்க்கணும். நான் பார்த்துட்டு சொல்றேன். கொஞ்சம் பிஸியா இருக்கு. ஓகே சார். சொல்றேன். எஸ் ஸ்கிரீன்ஷாட்ஸ் அனுப்ப சொல்லுவேன். எந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன். ஓகே சார், உங்களுக்கு இன்ஜின்ஸ் ஆஃப் யூரின் ஒரு கேமிங் டோக்கன் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். நீங்க கூட அவங்க கேம் விளையாடுறவங்க அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேனே. ஆமா சார். ஏன்னா அது பிட்காயினுக்கும் ரியாக்ட் ஆகல. ஸ்டில் வந்து அது கீழே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் பிஎன்பி செயின்ல இருக்கும் அது. ஆமா சார். ஆமா சார். பிஎன்பி செயின் தான் நினைக்கிறேன் சார். எல்லாமே அப்படிதான் இருக்கு. பாருங்க. ஓகேன்னு தான் சொன்னாங்க. எனக்கு தெரியாது கேம் விளையாடுறவங்க சொன்னது. உங்களுக்கு அதான் அது ஆக்சுவலி வந்து இந்த இம்யூட்டபிளும் சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஓகே. அதான் சரி. ஸ்டில் வந்து கூட டவுன்ல தான் இருக்கு. நாளைக்கு தெளிவா ஓகே. ஒரு கேம் விளையாடுற 2 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண தெளிவான டீடைல் கொடுத்துருவாங்க எனக்கு. ஏன்னா அவங்க எப்பவுமே கேம் அவங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்கி தரேன் அப்டேட்ஸ். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஹலோ அண்ணா, தமிழ் பேசுறேண்ணா. சொல்லுங்க தமிழ். ஒரு இன்ஜின்ஸ் ஆஃப் சொன்னார்ல. ஆமா, நீங்களே இருக்கீங்க. உங்கள்கிட்ட கூட கேட்டுக்கலாமே. அது வந்து இது எக்ஸ்ட்ராக்ஷன் ஷூட்டர் கேம் மாதிரி. அது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிருக்கீங்க. இல்ல இதை பத்தி நம்ம பேசணும். இல்ல நியான் ஹீரோஸ் பத்தி பேசுறேன். இல்ல நியோ பைட்ஸா? நியான் ஹீரோஸ். ஆமா. ஓகே. இது வந்து இன்னும் பிசிக்கு தான் இருக்கு. மொபைலுக்கு எதுவும் பில்ட் பண்ணல. ஸோ க்ளோஸ் டு டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. பிசி பேஸ்டா அது? ஆமா. ஓ சரி. இது பேக்ல வந்து EA கேம்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, பேக்கப் பண்றது. பேக்கர்ஸா? ஆமா. சரி. ஓகே. ஆனா பிஎன்பி செயின்ல இருக்கோ? பிஎன்பி செயின். ஆமா, பிஎன்பி செயின்ல எதுவுமே பெருசா மூவ் ஆகல. பிஎன்பி செயின்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் பெருசா. ஓகே. ரைட். அடுத்து இந்த ஸ்டோரி ப்ரோட்டோகால் பத்தி பேசுனீங்கல்ல. அதுல வந்து நான் டெஸ்ட் நெட், இந்த நோட்ஸ் அதுன்னு ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டு இருந்தேன். அவங்க எக்கோசிஸ்டம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லா ஆப்ஸுமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்.
ஸோ எல்லாமே சூப்பரா இருக்கு. அவங்க வந்து ரெடி டு லான்ச் தான் இருக்கு. Q1 வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓ எதுல இருக்கு? நான் ட்விட்டர்ல பார்த்தேன், எதுவுமே அதை பத்தி டீட்டெயிலே இல்லையே. அவங்க டிஸ்கார்ட்ல அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவா தான் அவங்க இந்த டிஸ்கஷன் ஏஎக்ஸ் பிட் பண்ணிட்டு இல்ல சார், ஏஎக்ஸ் பிட் அவனுடைய வெப்சைட்ல போட்டிருக்காங்க, அவனுக்கு இதுல போட்டிருக்கானுங்க சார். எ- Q1ல ரிலீஸ் பண்ற மாதிரி போட்டிருக்கானுங்க. ஓ ஓ ஓ. ஏஎக்ஸ் பிட், ஆமா அதுல போட்டிருக்கானுங்க, பர்டிகுலரா அந்த போட்டிருக்கானுங்க போட்டு. சரி 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 சரி. இது மாதிரி Q1ல லான்ச் பண்றாங்க, ஆஃப்டர் 134 பில்லியனுக்கு பிரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் லான்ச் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா நான் AI16G அங்க இது இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா நான் பார்த்தது ஸ்டோரி ப்ரோட்டோகால் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படிக்கும். நான் யூஸ் பண்ண டெஸ்ட்நெட்ல இது இருக்க அந்த எக்கோசிஸ்டம் ஆப்ஸ் நான் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே எப்படி சொல்றது, டெஸ்டட் மாதிரி தெரியல, எல்லாமே மெயின் நெட்டுக்கு ரெடியா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு எல்லா ஆப்ஸுமே. நான் ஒன்று யூஸ் இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதுல அந்த ஏ ஏஜென்ட் வந்து அனலிஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து அதுல ஒரு ஏ ஏஜென்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பேர் வந்து பெஞ்சமின் ஐபி. பெஞ்சமின் ஏற்கனவே ஒரு ஃபேமஸான பேர் இருக்கு. ஓகே. ஏ இல்ல சரி. டோக்கன் லான்ச் ஆகல, அவங்க ஆட்டோமேட் பண்ணிருக்காங்க. அனலிஸ்ட் ப்ரோட்டோகால் ஆட்டோமேட் பண்ணிருக்காங்க. சரி 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 சரி. அதான் நான் உங்க ஏ ஏஜென்ட் வீடியோல கூட கீழே வந்து கமெண்ட் பண்ணிருப்பேன். இவங்க வந்து லாஸ்ட் இயர் எண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வெக்கேஷன், இந்த இயர் எண்ட் வெக்கேஷன் போறதுனால லூனா வெர்ச்சுவல்ஸ்ல பில்ட் ஆன லூனா வந்து அவங்க ஹயர் பண்ணிட்டாங்க. இன்டர்ன் ஹயர் பண்ணி ஒர்க் பண்ண வச்சிருந்தாங்க அவங்க ட்விட்டருக்கு. ஓஹோ ஓஹோ. அது வந்த உடனே அவங்க இன்டர்ன்லாம் வேற ஃபயர் பண்ணிட்டு, அதுவே வந்து மத்த ஏஐ கூடலாம் இன்டராக்ட் பண்ணி போஸ்ட் போடுறதுக்கு எனக்கு போட்டோ வேணும் ரெடி பண்ணி கொடு அப்படிலாம் கேட்டு பண்ணிட்டு இருந்துச்சு அது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரியா அவங்களே பில்ட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை காட்டுற மாதிரி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயர் எண்ட்ல. ஓ தெரியல எனக்கு, அதை பார்க்கலாம். ஜெரி ப்ரோ கூடலாம் இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இல்ல ஜெரி ப்ரோ நல்லா இருக்கு. அது அதான் லூனா வந்து ஜெரி ப்ரோவை ஹயர் பண்ணுச்சு, சப்போர்ட்க்கு ஹயர் பண்ணுச்சு. ஓகே ஓகே. ஓ அதுவே ஹயர் பண்ணிச்சு. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் ஃபுல் ஸ்டோரி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அவங்க பண்ணது. எனக்கு அந்த ஒயிட் பேப்பர் படிக்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் ரெண்டாவது ஒயிட் பேப்பர் நான் படிக்கல, இன்னைக்கு நைட்டு தான் படிப்பேன். பார்த்துட்டு ஓகே 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 ஓகே. வேற எனிதிங் எல்ஸ்? சார் அந்த நியான் ஹீரோஸ் ஓகே தானே சார்? நியான் ஹீரோஸ் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். தமிழ் உங்களுக்கு நியான் ஹீரோஸ் நல்ல ப்ராஜெக்ட் தானே? அது ஏற்கனவே எனக்கு சூப்பரா இருக்கு. அது கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு அதை சொல்லியிருக்கீங்க அதை பத்தி. நியான் ஹீரோஸ் மெயின் கான்செப்ட் ரொம்ப நல்லா ஃபன்னா இருந்துச்சு. நான் 3 பிளே டெஸ்ட்மே இல்லைன்னு நல்ல இடத்துல கொடுத்தாங்க. ஓகே ஓகே. கேம் ஆல்மோஸ்ட் லான்ச் ஆகிற ஸ்டேஜில் தான் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பர் ஃபன்னா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட விளையாட நல்லா இருக்கும் அந்த கேம். ஆனால் பிசி தான் இருக்கு, மொபைலுக்கு இல்லை. ஓ சரி 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 சரி. அது எபிக் கேம்ஸ்ல தானே சார் இருக்கு? ஆமா எபிக் கேம்ஸ் தான் இருக்கு. ஸ்டுடியோ எபிக். ஓகே ஓகே. வேற ஏதாவது? அதே சொல்லணும்ல பில்டா இருக்குது. நியான் வந்து சொல்லணும்வா? ஆமா சொல்லணும். சரி சரி. நான் எபாக்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். இல்ல சொல்லணும். ரைட். திருப்பதின்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. அவர் பேசுறதே கேட்கல. வேற யாரும்? ஆனா அது குரோனாஸ் சிஆர்ஓ பத்தி உங்களோட குரோனாஸ் பத்தி நீங்க எதுவும் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? குரோனாஸ் பத்தி நான் எதுவும் அனலைஸ் பண்ணல. அது பல சிஆர்ஓ வந்து நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். நல்லா ப்ரமோட் பண்றாங்க, நிறைய எங்க திரும்பினாலும் ஆட்ஸ் அதை பத்தி வரும். பட் அந்த எக்கோசிஸ்டம் பெருசா எவால்வ் ஆகல. ஆமா ஆமா. அந்த எக்கோசிஸ்டம்லாம் பெருசா போச்சு, அந்த எக்கோசிஸ்டம் பெருசா போகல. ஆனா பயங்கரமா ப்ரமோட் பண்றாங்க, எங்க திரும்பினாலும் ஆட் அவங்களுக்கு தான் இருக்கும். இப்போ ரீசெண்டா துபாயில இல்ல, இப்போ ஆக்சுவலா துபாயில வந்து ரீசெண்டா துபாய் இஸ்லாமிக் பேங்க்னு ஒரு பேங்க் கூட வந்து அவங்க டைப் பண்ணிருக்காங்க போல. பார்ட்னர்ஷிப் அது நியூஸா வந்துருந்துச்சு. இங்க வந்து கலீஜ் டைம்ஸ்னு நம்ம ஊர்ல. அதான் சார், பார்ட்னர்ஷிப்ஸ் டைப்ஸ் இதெல்லாம் நிறையவே நல்லாவே பண்றாங்க. பிரைஸ் ஆக்ஷன்ல ஒன்றும் பெருசா இல்லை. அதே மாதிரி எக்கோ சிஸ்டம் பில்ட் பண்றதுல பெருசா இல்லை. ஒரு சொல்லிக்கிற மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் பில்ட் ஆகல. அதுதான் மெயின் டிராபேக் அதுல. வேற வணக்கம். வணக்கம் சார். இந்த 2021 புல் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபுல்லாக இருந்திருப்பீங்க. அந்த புல் மார்க்கெட்டில் அந்த என்னென்ன செக்டரில் என்னென்ன நீங்கள் கோயின்ஸ் வேண்டி விற்றீங்க, அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிடலாமா? அது நான் நிறையா பேசியிருக்கேங்க. அதை பற்றி நிறைய முறை பேசியிருக்கேங்க. இதை பற்றி ஒரு 5 மணி நேரம் பேசியிருக்கோம். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸுமே பேசியிருக்கோம். ஒரு தனி எபிசோட ஒரு தடவை பேசியிருக்கோம். அப்புறம் வேணா கேட்டுக்கோங்க. வேற ஓகே சார். இந்த ப்ரீசேல் கான்டாக்ட் பண்ணுறது எப்படி சார்? அது தனி வெப்சைட் இது மாதிரி இருக்கா, இல்லாட்டி நாங்கள் ட்விட்டரில் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க, யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு பாருங்க, அவ்வளோதான். ஓகே.
ஹலோ புகழ் சார், சொல்லுங்க. அஸ்மீர் பேசுறேன். இப்பதான் நான் ஜாயின் ஆனது, டைம் கிடைச்சிக்கல. இப்ப இது கேட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா சார், இப்ப நீங்க நம்ம இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து இப்ப நிறைய பம்ப் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க தானே. அதுக்கப்புறமா நானு சிலதுங்களை பார்த்தேன். பார்த்தா நிறைய வந்து சொலானாவுல தான் பில்ட் ஆகிருக்குது. அப்படி நிறைய எக்கச்சக்கமான ஏஐக்குரிய ப்ராஜெக்ட் வந்து சொலானாவுல தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கக்குள்ள சொலோனா வந்து ஒரு ஏஐக்குரிய கோயினா இல்ல அந்த சார்ட்டை இப்ப ஏஐ கோயின் என்ன ஏஐ ஏஜென்ட்ங்கிற கோயினுங்களோட சார்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தாலே சுவர் போட்ட காசு எதுவும் மிஞ்ச மாட்டாங்கிற மாதிரியே இருக்குது. அது இப்ப ரொம்ப பம்புல இப்ப 300,000% எல்லாம் ஏறி போயிருக்கு. இதுல போய் இனி போட்டு இது இப்ப அதுக்கப்புறமா தான் லிஸ்டிங்கே வருது. இப்ப இதுல போடுற ஒரு பைசா கூட மிஞ்ச மாட்டாது நமக்கு. அப்ப அதை பார்க்கக்குள்ள இப்ப சொலனா வந்து ஒரு ஏஐ கோயினாங்கிற ஒரு கேள்வி ஒன்று இன்னைக்கு வருது. இதை நான் வாட்ஸ்அப்ல கேட்போம்னு பார்த்தேன். இன்னைக்கு லைவ் இருக்குங்கிறதால இதுலயே கேட்டுக்கோங்க சொல்லி போட்டா அப்ப நான் விட்டேன். இல்ல இல்ல, இதை பத்தி என்ன சொல்றீங்க? ஏஐ காயின் கிடையாது அது. இருக்கிறதுல சீப்பஸ்ட் ஃபீ ஒன்று. ரெண்டாவது வந்து மெனி டெவலப்பர்ஸ் ஆர் ஷோஸ் மச் இன்ட்ரெஸ்ட் இன் சொலோனா எக்கோசிஸ்டம். ஈஸியா டெவலப் பண்றதுக்கு ஈஸியா அந்த சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குன்றதால அதுல வரணும். சார்ஜஸ்ன்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வாண்ட் டு கிரியேட் an ஏஐ ஏஜென்ட்னு சொன்னா ஜஸ்ட் 4 கிளிக் பட்டனை வச்சு கிளிக் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு சொலோனா அல்லது 0.25 சொலோனா இருந்தா போது ஐ கேன் கிரியேட் மை ஓன் காயின் ரொம்ப ஈஸியா. ஸோ அது வந்து எல்லா கோடெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கோடு டைப் பண்ணி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டைப் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அதெல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏபிஐ கால் பண்றதோ இல்லைன்னா எங்கேயா இருந்தாலும் புல் பண்ணிட்டு வரதோ அந்த ரிக்வயர்மெண்ட் ஃபைல்ஸை புல் பண்ணிட்டு வரதோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா போதும், அதுவே என்ன பண்ணிடும் உருவாக்கி கொடுத்துருது. இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதே மாதிரி பேஸ்லயும் நிறைய இருக்கும். ரெண்டு எக்கோ சிஸ்டம்ல நிறைய இருக்கும், பேஸ் as well as சொலோனா. ரெண்டுத்துலயும் தான் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ ஏஜென்ட்டோட டாமினன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்பதான் அடுத்தடுத்த எக்கோ சிஸ்டம்ல பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. நியர்ல இப்ப பில்ட் பண்றாங்க, பிட்டன்ஸார்ல பில்ட் பண்றாங்க, எஸ்யூஐல பில்ட் பண்றாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அகைன் எல்லா இடத்துலயும் பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அது பில்ட் பண்ணிட்டு வராங்க. அப்ப நம்ம வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் ப்ராஜெக்ட் ஒன்று கேட்ச் பண்ணுவோம்னு பார்க்கணும்னு சொன்னா அது ரொம்ப இப்போ என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய லாங் டர்முக்கு இல்ல. ஆமா, பெரிய ப்ராஜெக்டா இருந்து நம்ம பிடிச்சிட்டோம்னா ஓகே. 99.9 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குமா இருக்கான்னு தெரியாது. போட்டோம் ஏதோ ஒரு ப்ராஃபிட் வந்து வந்துடலாம், இல்லைன்னா ஜீரோவா கூட போயிடும். அப்படிதான் இருக்கு மேக்ஸிமம். ஏன்னா அது உருவாக்குறதெல்லாம் வந்து பட்டனை கிளிக் பண்ணா உருவாயிருது, தூக்கி போடுறாங்க, அவங்க ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப ரிஸ்கி. இதுல வந்து யூ காட் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் பெட்டர் ப்ராஜெக்ட்ஸ். அதை பத்தி நான் கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பேசியிருக்கேன், அது பாத்துக்கோங்க. சரி சார். ஆனா லாங் டர்முக்கு சொல்லி ஒரு ஏஐ ஏஜென்ட் ப்ராஜெக்ட் கண்டுபிடிக்க 16 நிமிஷம் பேசியிருக்கேன், பாத்துக்கோங்க. சரி சார், சரி சார், சரி சார். ஹலோ சார். ஹலோ சார், பேசிடிஐ வந்து இப்போ கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாமா இல்லாட்டா செல் பண்ணிட்டு மிக்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பை பண்ணிக்கலாமா சார்? நிறைய சான்சஸ் கொடுத்துச்சீங்க உங்களுக்கு கேபிட்டல் எடுக்கிறதுக்கெல்லாம். இல்ல எடுத்துட்டேன் சார், எடுத்துட்டேன். ப்ராஃபிட்ல இருக்கு. எடுத்துட்டேன். இதுல வந்து அதான் கேக்குறேன். குவாண்டம் ரெசிஸ்டன்ட் வாலெட்ஸ்னா அதுல உருவாயிட்டு வருது தெரியுங்களா? அப்படிங்களா? நான் ஃபாலோ பண்ணல, இப்போ மட்டும் பார்ப்பேன். கிரியேச்சர், அந்த கிரியேச்சர்ல வந்து எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்குறாங்க. அதுவும் குறிப்பாக குவாண்டம் ரெசிஸ்டன்ட் வாலெட்ஸ் எல்லாம் உருவாகுது. கொஞ்சம் செக் பண்ணுங்க. அது இன்னும் ஃபுல்லா நான் படிக்கல, எத்தனை மேலோட்டமா பார்த்துட்டு ஓகே சார், பார்த்துட்டோம்னா அப்டேட் பண்றேன். வச்சிருங்க. ஓகே சார். அப்போ ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. சார் இந்த 3ULLன்னு ஒரு டோக்கன் ஒன்று இருக்குங்க சார். அந்த நாக்கா மாதிரி கேமிங் பிளாட்ஃபார்முக்கு அது அதோட ஓன் அவன்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் வச்சிருக்கானுங்க. அது ஏதாவது பாத்துருக்கீங்களா சார்? வாங்கி வைக்கலாம். வாங்கி வைக்கலாங்களா? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். சரி, இப்போ இந்த நியர் புரோட்டோகால் பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, இது ரொம்ப நாளா இருக்கு. இப்போ ஏஐக்குள்ள வரும்போது அவங்க என்ன மாதிரி சார் எடுத்துட்டு வரானுங்க, என்ன மாதிரி மாத்துறானுங்க, அது எப்படி போகும், அது அவங்க இதுல பில்ட் பண்றானுங்க எக்கோல? எனக்கு பெருசா சேஞ்சஸ் இருக்க மாதிரியே தெரியல. எப்படின்னா இப்போ வந்து அவாக்ஸ் வந்து எப்படி கான்சென்ட்ரேட்டடா வந்து கேமிங் செக்டருக்குள்ள போனாங்களோ, அதாவது போன புல்லு ஃபுல்லாவே டிஃபைல இருந்தாங்க அவாக்ஸ். சரியா? டிஃபை கரெக்ட். திடீர்னு பாத்தீங்கன்னா 22ல வந்து ரொம்ப அமைதியான சடனா 22 எண்டு பாத்தீங்கன்னா அலெக்ஸ் பெக்கர் அதிகமா அவாக்ஸை பத்தி பேசலாம். கேமிங் அவாக்ஸ் கேமிங்ட்டு கேமிங் செக்டர்ல அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நியரும் பாத்தீங்கன்னா 21 புல் ஃபுல்லாவே வேற செக்டர்ல L1ல வேற மாதிரி இருந்தாங்க. சடனா ஒரு 22 எண்டு போது இவனும் பாத்தீங்கன்னா ஏஐ, அந்த ஏஐ ட்ரெண்ட் ஆகி டிசம்பர்ல போகும்போது இவனும் ஏஐக்குள்ள பொறுமையா வர ஆரம்பிச்சான். அப்படிதான் இதையும் பாக்குறேன். வேற ஏதாவது இருக்குங்களா சார்? சார் இந்த ஸ்டோரி புரோட்டோகால் சொன்னீங்க. ஆமாங்க. எக்கோ அது சரியா தெரியல எனக்கு.
எனக்கு கேக்குது, சொல்லுங்க. ஸ்டோரி ப்ரோட்டோகால் சொன்னீங்க இல்லைங்களா? எந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு சார்? தெரியல. ஏன்னா என்கிட்ட ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்றேன். லிஸ்டிங் பத்தி எந்த டீடைலும் தெரியல, எனக்கு பார்த்துட்டு சொல்றேன். அது இப்போ எப்போ வருதுன்னே தெரியல. டென்டேட்டிவா இவங்க தான் சொல்றாங்க Q1ல வரும்னு சொல்லியிருக்காங்க சார். Q1. ஐம் நாட் ஷூர். அதை பார்த்துட்டு தெளிவா நான் சொல்றேன் எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லது. தேங்க்யூ சார். இந்த சார் அதோட கண்ணுங்கிற டிக்கர் மட்டும் சொல்லுங்க. தெரியாதுங்க. என்னங்க இங்க காயினே வரலங்க, டிக்கெட் கேக்குறீங்க? அந்த ப்ராஜெக்ட் என்ன? நேம் ஸ்டோரிங்க. ஸ்டோரி புரோட்டோகால். ஸ்டோரி. ஓகே பேரே ஸ்டோரி. ஓகே. டெஸ்ட்நெட் டோக்கன் ஐபி யூஸ் பண்ணிருக்காங்க. டெஸ்ட்நெட் டோக்கன் ஐபின்னு கொடுத்தாங்க. ஐபி ஸ்டோரியில. அது ஐபின்னா தான் அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது. அது அந்த பேர்லயே தான். அதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதுல ஆனா ஐபி டெஸ்ட்நெட் டோக்கன் அதான் யூஸ் பண்ணுவாங்க. ட்விட்டருக்குள்ளே ஐபின்னு தான் இருக்கும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருப்பான். டோக்கனைஸ் இன்டெலிஜென்ஸ் தான் கொடுத்துருப்பான். பட் என்ன பேர்ல வரும் அதெல்லாம் எதுவுமே எந்த டீட்டெயிலும் தெரியல. சார் நான் கண்ணுங்கிற டிக்கெட் வந்து நானும் தேடிக்கிட்டே இருக்கேன் சார். வேற எதுலயுமே அப்டேட் இருக்க மாதிரி தெரியலங்க சார். நீங்க ஏதாவது டிஸ்கார்ட்ல தான் கொடுக்குறானுங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. சார் ஏதோ ஒரு Discord. வேலட் ஒன்று விட்டுருக்காங்க சார் கன்சியன். டெஸ்ட்நெட்க்கு ஒரு வேலட் ஏதோ விட்டுருக்காங்க. அது ரொம்ப நாளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பரோட இதை ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கவங்களுக்குலாம் ஏதோ ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஏதோ என்எஃப்டிக்கு வச்சிருந்தவங்களுக்கு ஏதோ கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் முன்னாடிலேருந்து இருக்காது. ஓகே, செஷனை க்ளோஸ் பண்றேன். பாய்ங்க, அப்புறம் பார்ப்போம் நெக்ஸ்ட் செஷன்ல. ஓகே சார்.